நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பல்வேறு பிரிவுகளில் தனியார் நிறுவனத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாரத் மேன்பவர் என்ற நிறுவனத்தின் மூலம் 95 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர். இவர்களுக்கு அரசு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய நிறுவனம் தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ளது. பழைய ஒப்பந்தத்தின்படி நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பிளம்பர், டெக்னீஷியன், லிப்ட் ஆபரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவைச் சேர்ந்த ஊழியர்களை புதிய அரசாணையின் அடிப்படையில் ஒரே பிரிவின் கீழ் பணியாற்றிய புதிய நிறுவனம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அனைத்து பிரிவுகளில் பணியாற்றியவர்களையும் துப்புரவு பணியாளர் அல்லது பாதுகாப்பு பணியாளர் என்ற அடிப்படையில் மட்டுமே பணியமர்த்தப்படுவார்கள் என நிறுவனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தங்களை பழைய பணிகளிலேயே அமர்த்த வேண்டும், பழைய முறையிலேயே ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த பணியாளர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஊழியர்களின் போராட்டம் காரணமாக மருத்துவமனையின் பல்வேறு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டது.